கடந்த காலம் எதிர்காலம் உங்க வாழ்க்கையில ரணகளத்தை பண்ணுதுங்க. பெரிய ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கு. சில நேரத்தில் பார்த்துருக்கேன், இந்த புதுசா வர்ற ஜென்சி பாய்ஸ் இந்த பொட்ட பிள்ளைங்களோட போய் வழிச்சிட்டு இருக்கிறது, ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கிறது, தெளிய வச்சு அடிக்கிறாயான்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அது மாதிரி வாழ்க்கை உங்களை தெளிய வச்சு. நாம எல்லாம் என்ன நினைக்கிறோம், டைமே ஒரு ட்ரெயின் மாதிரி, நாம எல்லாம் ஒரு பேசஞ்சர் மாதிரி உட்காந்துருக்கோம், அப்படியே நம்மளை இழுத்துட்டு போகுதுன்னு நினைக்கிறோம். கிடையாது, நாம தான் ட்ராக்கு, டைம் நம்ம மேல போயிட்டு இருக்கு. அதான் உண்மை. எப்போ இல்ல, நாம ட்ரெயின் ட்ராக்கு, தண்டவாளம், நம்ம மேலதான் காலம் போயிட்டு இருக்கு. நம்ம கான்சியஸ்னஸ் மேலதான் காலம் போயிட்டு இருக்கு. நல்லா புரிச்சுக்கோங்க. டைமை தேடினீங்கன்னா கடந்த காலம் இல்ல, எதிர்காலம் இல்ல, நிகழ்காலமும் இல்ல. ஆனா உங்க இருப்புல இருந்தீங்கன்னா உங்க மேலதான் மூணும் போயிட்டு இருக்கு. உங்க கான்சியஸ்னஸ் தான் கேன்வாஸுங்கயா. டைம்ங்கிறது டிராயிங், பெயிண்டிங்க, அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. இல்ல சினிமா திரை, உங்க கான்சியஸ்னஸ் தான் சினிமா திரை. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் இதெல்லாம் சினிமா மாதிரி போய்கிட்டே இருக்கு. அது பாட்டுக்கு திரை சினிமாவை பார்க்க ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை. திரை சினிமாவை பார்க்க ஆரம்பிச்ச உடனே திரையில எரியற மாதிரி காட்சி வந்து திரை ஐயோ நடிச்சு, ஐயோ நான் எரியறேனே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் திரை என்பதை தெரிந்து கொண்டீர்களானால் இந்த காலம்ங்கிற சினிமா நம்ம மேல ஓடிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கடந்த காலம் உங்களை பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்காது. நல்லா புரிஞ்சுக்கங்க. We suffer because we agonize over a past that exists only as a thoughts in the present. நாம் பெருந்துக்கம், பெருந்துயரம், டிப்ரெஷன் மாதிரி கொடுமையான துக்கங்கள், மன உளைச்சல், வலி, வேதனை இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கான ஒரே காரணம் என்ன தெரியுமா? கடந்த காலம் வெறும் நினைவுகளாக, எண்ணங்களாக மட்டும்தான் நம்மளுக்குள்ள இருக்குன்னு புரிஞ்சுக்காம அத நிஜம்னு நினைக்கிறப்பதான் பிரச்சனைங்கயா. கடந்த காலம் வெறுமனே எண்ணங்களாக மட்டும்தான், நினைவுகளாக மட்டும்தான் உங்களுடைய பிரசன்ட்ல இருக்கே தவிர அதுக்கு எந்த எக்ஸிஸ்டென்ஷியல் இருப்பு வேல்யூவும் இல்லைங்கயா. எக்ஸிஸ்டென்ஷியல் வேல்யூவே கடந்த காலத்திற்கு இல்லை. நீங்க அந்த கேசட்டை வேணும்னே திருப்பி போட்டு ரிப்பீட் பண்ணி பார்த்து, ரிப்பீட் மோட்ல போட்டு ஒரு டிப்ரெஷன்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறது அந்த ஒரே பிரச்சனை தானே தவிர கடந்ததற்கு உங்கள் நினைவை தவிர வேறு எங்குமே இடம் இல்லை. கடந்த காலம், இறந்த காலம், பாஸ்ட், ஃபியூச்சர் ரெண்டுமே கன்வீனியன்ட் ஃபிக்ஷன் கான்செப்டுங்கயா. பாஸ்ட், பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் ரெண்டு கான்செப்டுமே ஒரு கன்வீனியன்ட் ஃபிக்ஷன் தட் எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் தி மைண்ட். மனத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஃபிக்ஷன், புனை கதை தான் உங்களுடைய பாஸ்டும் உங்களுடைய ஃபியூச்சரும். உங்க பாஸ்ட லொகேட் பண்ண முயற்சி பண்ணா வெறும் மெமரி, ரெக்கார்ட்ஸ், நீங்க உங்களுக்கே சொல்லிக்கிற, திரும்ப சொல்லிக்கிற கதைகள், அவ்வளவுதான். அதுவும் இப்பதான் சொல்லிக்கிறீங்க, பிரசன்ட்ல தான் சொல்லிக்கிறீங்க. உங்க ஃபியூச்சர்ல லொகேட் பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா உங்க எக்ஸ்பெக்டேஷனு, பிளானு, ஹோப்பு, அதுவும் என்ன பிரசன்ட்ல தான் சொல்லிக்கிறீங்க, நடக்குது. பார்த்திட காலம் இல்லை, இருந்திட உங்கள் மீதுதான் காலம் செல்லுகிறது என்கிற தெளிவு வரும். பார்ப்பவனுக்கு காலம் இல்லை, அந்த டிராமால சிக்கிட்டு சீரழியறவனுக்கு காலம் இல்லை. பார்ப்பவனுக்கு நீங்க தான் அந்த ஸ்கிரீன் புரிஞ்சுக்கிட்டு சாட்சியா பார்க்கிறவனுக்கு பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் மூணுமே உங்க மேல போய்கிட்டே இருக்குன்னு தெளிவா தெரியும். காட்டப்படும் படம் நிஜமும் அல்ல, இல்லாமலும் இல்லை. பார்த்தால் அதுல சிக்கிக்கிட்டீங்கன்னா நிஜம் இல்லாத ஒரு காலம் உங்களை சீரழித்து வாழ்க்கையை அழித்து விடும். அதுல சிக்காம தள்ளி நின்று பாத்தீங்கன்னா நிஜமான காலம் அது பாட்டுக்கு வரும், இருக்கும், போகும். அப்ப என்ன ஆகும்னா உங்க வாழ்க்கைய, நிஜமான காலத்தை அருமையான ஆனந்தமான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளுகின்ற கான்சியஸ் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு வரும். இதுக்கு அடுத்த ஒரு நிலை இருக்கு. அது என்னன்னா, வெளியில எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க மாத்த கூட வேண்டியதில்லை. உள்ளுக்குள்ளேயே உங்களால ரீஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தேவையான அனுபவங்களை உங்களால மேனிஃபெஸ்ட் பண்ணி வாழ முடியும். கான்சியஸ்னஸோட ஸ்ட்ரென்த் அதிகமானா
டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க சென்டர்டா இருக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்டாவே வாழ ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க கான்சியஸ்னஸுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணாலும் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலி இல்லாமலே, எக்ஸ்டர்னல் ட்ரிகர் இல்லாமலே மேனிஃபெஸ்ட் பண்ணி பார்க்கவும் வாழவும் முடியுங்கிறது புரிஞ்சதுன்னா, அப்ப நடக்கிறது தான் முழு சுதந்திரம். கான்சியஸ் சாவரனிட்டி. நரக வாழ்க்கையிலிருந்து நல்வாழ்க்கைக்கு சென்று, நல்வாழ்க்கை அப்படிங்கிறதுல இருந்துமே முழு விடுதலை அடைந்த சுதந்திர வாழ்க்கைக்குள் மலருவீர்கள். தொடர்ந்து இந்த காலம் உங்களுக்குள் ஏற்படுத்துகிற உணர்ச்சி கொந்தளிப்புகள், கடந்த காலம் ஏற்படுத்துகிற உணர்ச்சி கொந்தளிப்பு, எதிர்காலம் ஏற்படுத்துற உணர்ச்சி கொந்தளிப்பு, இதுல சிக்கனீங்கன்னா காலம் அப்படி நிஜமா தெரியும். அந்த டெல்யூஷன்ல, இல்யூஷன்ல அப்ப வாழ்க்கையே சிக்கி சீரழிஞ்சு நரகமாத்தான் வாழ்வீங்க. எப்போ நீங்க திரை இதுல இந்த காலம் மூவாயிட்டே இருக்குன்னு புரியுதோ, அப்போ நல் வாழ்க்கையாக, ஸ்வர்க்க வாழ்க்கையாக உங்களை நீங்களே சீரமைச்சுப்பீங்க. ஆஹா, என் எக்ஸ்பீரியன்ஸ் இனிமையா முழுமையா ஆனந்தமா இருக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையை கான்சியஸா கட்டமைச்சுப்பீங்க. அது சொர்க்க வாழ்க்கை. இதை தாண்டி ஒண்ணு, எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் வெளியில் இருக்கிற சூழ்நிலைக்கு சம்பந்தமே இல்லாம இர்ரெலவெண்டா, ரிடண்டன்டா உங்களாலேயே மேனிஃபெஸ்ட் உருவாக்கி வாழ முடியும்னு தோணும் பொழுது, நீங்க ஒரு முழு சுதந்திரமான, வெளியில் இருக்கிற எதையும் எதுவும் எதனாலும் பாதிக்க இயலாத, எதுவும் பாதிக்க இயலாத, எதனாலும் பாதிக்கப்படாத ஒரு கான்சியஸ் சாவரனான ஆன்ம சுதந்திரம் பெற்ற வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க. அதுதான் கைலாச வாழ்க்கை. நரக வாழ்க்கையிலிருந்து சொர்க்க வாழ்க்கைக்கு வாங்க, சொர்க்க வாழ்க்கையிலிருந்து அடுத்து கைலாச வாழ்க்கைக்கு மாறுவீங்க. இது மொத்தத்தோட ரகசியம், சாரம் என்னன்னா, உங்களுக்குள்ள நடக்கிற அனுபவங்களை சாட்சியா பார்க்க ஆரம்பிக்கிறதா முதல் படி. அப்போதான் இந்த டைம் இல்யூஷன் கிரியேட் பண்ற சஃபரிங் தெளிய வச்சு அடிக்கிறான்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது மாதிரி வாழ்க்கை உங்களை தெளிய வச்சு அடிச்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு புரியும். பொதுவா அந்த ஆதீனங்களுக்கு, நம்முடைய கைலாசங்கள், உலகம் முழுக்க இருக்கிற கைலாசங்களுக்கு புதுசா வர்ற சன்னியாசிகள், பிரம்மச்சாரிகள், அவங்களுடைய பிஹேவியர்ஸ், இல்ல புதுசா வர ஆதீனவாசிகள் பிஹேவியர்ஸ் பார்த்திருக்கேன். வந்த உடனே பாத்தீங்கன்னா சில பேர் அவங்களுடைய நல்ல நடுத்தர இல்ல உயர் நடுத்தர அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்தே வந்தா கூட, வீடுகள்ல அவங்க கேட்கிற மாதிரி விதமா மல்டிபிள் ஃபுட் எல்லாம் தினந்தோறும் சமைச்சு வச்சிருக்க மாட்டாங்க. தினந்தோறும் அவைலபிளா இருக்காது. ஆனா கைலாசத்துல நேச்சுரலாவே கோவில் நடக்கிறதுனால நிவேதனத்துக்காக தினந்தோறும் நிவேதனம் மற்றும் அன்னதானத்துக்காக குறைந்தபட்சம் 11 விதமான உணவு சமைப்பாங்க. காலையில 11 விதம், மதியானம் 11 விதம், இரவு 11 விதம், விதமா சமைப்பார்கள். விதவிதமான உணவு இருக்கும். வீட்டுல விதமான உணவு வேணும்னா நிறைய நாம உழைச்சாக வேண்டியிருக்கும், வேலை செய்யணும். அந்த சமைக்கிறதுக்கு போர் அடிச்சுக்கிட்டே விதமான உணவுகளை சாப்பிட மாட்டோம், பணமே இருந்தா கூட. அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கும்போது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா அந்த விதமான உணவுகள் உடல் நலத்துக்கு எடுத்துருது. ஒரு வாரத்துக்கு மேல நீங்க விதமான உணவுகளை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலும் உடம்பு தாங்காது, ஹெல்த் கொலாப்ஸ் ஆயிடும். விதமான உணவுகளை நீங்களே சமைச்சு சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லாதனாலையும், ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உடம்பு கெட்டு போறதுனாலையும், தினந்தோறும் 11 விதமான, காலை உணவுக்கு 11 விதம், மதிய உணவுக்கு 11 விதம், இரவு உணவுக்கு 11 விதம்லாம் யாரும் ஈவன் அப்பர் மிடில் கிளாஸ் கூட சாப்பிட மாட்டீங்க. இந்த ஆதீனத்துல அந்த மாதிரி இல்லாம எல்லாம் 11 விதம் 3 வேளையும் கிடைக்கும். அதை பார்த்த உடனே உடம்பு முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டபடி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அளவுக்கு மீறி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நான் எப்போ அவங்கள கண்ட்ரோல்லாம் பண்ண மாட்டேன். விடு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், அப்ப சாப்பிடும்போது சாட்சியா இருந்து பார்த்துக்கிட்டே சாப்பிடு. டிவைஸ் பார்க்காத, வேற அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணாத, வேற யார்ட்டையும் பேசாத, அமைதியா உட்காந்துக்கோ. என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க, நிறைய குவான்டிட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பொறுமையா சாட்சியா இருந்து பார்த்து நல்லா மென்று ருசித்து சாப்பிடுங்க. 1 மாசத்துல அவங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். இல்லப்பா, அத்தனை இருந்தாலும், பக்தர்கள் கொண்டு வந்து கொடுத்தாலும், சமைத்தாலும், இதெல்லாம் எல்லோருக்கும் கொடுப்பதற்கு தான் தவிர நாமளே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நம்முடைய உடம்பு மனசு மந்தமான ஒரு நிலைக்கு போய் சாப்பிட்றதை தவிர வேற எதையுமே ஆக்டிவா செய்ய மாட்டேங்குதுன்னு புரிஞ்சிடும். ஒரு மாசம் 2 மாசத்துல அவங்களே அலைன் ஆயிப்பாங்க வாழ்க்கைய. இல்ல இது சரியில்லை. இந்த ஒரே ஒரு விஷயம், அதாவது சாட்சியா இருந்து பார்க்கறது மூலமாவே தாங்களே தங்களுடைய வாழ்க்கையில அலைன் ஆயிடுவாங்க. அதே மாதிரி தாங்க சில நேரத்துல பார்த்துருக்கேன், இந்த புதுசா வர்ற ஜென்சி பாய்ஸ் இந்த பொட்ட பிள்ளைங்களோட போய் வழிஞ்சிட்டு இருக்கிறது, ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கிறது, நான் ஒன்றும் கண்டுக்க மாட்டேன், சும்மா இருப்பேன். அது 2 மாசத்துல அந்த பிள்ளையோட மூட் ஸ்விங்கை வேணாலும் ஹேண்டில் பண்ண முடியாது, இவனுடைய
மூசா அந்த பிள்ளையால ஹேண்டில் பண்ண முடியாது, தானா உடச்சுக்கும். நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், நீ எக்ஸைட்டடா வேக வேகமா இயங்கும் பொழுதும் உடச்சிக்கும் பொழுதும் என்ன நடக்குதுன்னு சாட்சியா பாரு. உள்ளையும் வெளியிலையும் என்ன நடக்குதுன்னு சாட்சியா பாரு, புரிஞ்சிடும். இதே மாதிரிதான் கடந்த காலமும் எதிர்காலமும் உங்க வாழ்க்கையில ரணகளத்தை பண்ணுதுங்க. பெரிய ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கு. அமைதியா பாருங்க. உங்க வாழ்க்கை ஒரு மார்க்கெட்னா கடந்த கால ரவுடிங்க. கடந்த காலங்கிறது ஒரு பெரிய ரவுடி கும்பல். அது டாய் டூயின்னு அடிச்சு துவச்சு மெரிச்சு அத்தனையும் சின்னாவினமாக்கிட்டு வசூல் குடுறா மாமூல் குடுறா அப்படின்னு அழிச்சிட்டு துவச்சிட்டு போகும். நீங்க ஐயோ என்னடா இது மெதுவா உங்க வாழ்க்கையை உங்க கடையை திரும்ப அடுக்கி வச்சுட்டு உட்கார ஆரம்பிக்கும் போது இன்னொரு ரவுடி கும்பல் அந்த ரவுடி கும்பல் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கானுங்க, அவனுங்க கிட்ட இருந்து பாதுகாப்பு நீ எனக்கு மாமூல் கொடு அப்படின்னு இவனுங்க அடிச்சு துவச்சு, அது எதிர்காலம். அதை அடிச்சு துவச்சிட்டு அவன் போவான். கடந்த காலத்துல இருந்து நான் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லி எதிர்காலம் உங்களை ஏமாத்தி அடிச்சு துவைக்கும். எதிர்காலத்தை எங்க ஒண்ணும் பண்ண முடியாதுடா, நான் தான்டா கிங் அப்படின்னு கடந்த காலங்கிற அந்த ரவுடி கும்பல் திரும்ப அடிச்சு துவச்சிட்டு போகும். ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாளும் ஒருத்தன் அடிச்சுக்க மாட்டான். ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை மட்டும் தான் அடிச்சு துவச்சிட்டு இருப்பான்றது உங்களுக்கு எப்ப புரியுதோ அப்ப முடிச்சுக்கிட்டாரே. கடந்த காலம் எதிர்காலம் ரெண்டு ரவுடி கும்பலையும் நம்மளை தாண்டா அடிச்சு துவைக்கிறானுங்க, அவனுங்க ஒருத்தனுக்குள்ள அடிச்சுக்கவே மாட்டானுங்கடா. எதிர்காலம் உங்களை கன்வின்ஸ் பண்ணும், கடந்த காலத்தை நம்பாத, நான் உன்னை பாரு வேற மாதிரி மாத்திரம் பாரு அப்படின்னு. கடந்த காலம் எதிர்காலம் ஒண்ணும் பண்ண முடியாது, உன்னால ஒன்னுத்தையும் சாதிக்க முடியாதுடா, உன்னை என்ன பண்றேன் பாரு, நீ இந்த மாதிரி நாசமாக்கி வச்சிருக்கிற, உன்னால எப்படா எதையும் சாதிச்சிட முடியும், அது அடிச்சு உடைச்சிட்டு போகும். ரெண்டு பேரும் அடிச்சு உடைச்சிட்டு போறதை பார்த்துட்டு நீங்க சும்மா தேவையான உட்காந்துருக்க வேண்டியதான். இது புரிஞ்சுதுனாலே கடந்த காலம் எதிர்காலம்ங்கிற இந்த ரெண்டு இல்யூஷன் உங்களை அழிப்பதை நிறுத்திவிட்டு சாட்சியா இருந்து பார்த்து அந்த அகோனி பெயின் அதுல இருந்து விடுபட்டுருவீங்க. விடுபட்டு நீங்க காலம்ன்ற ட்ரெயின்ல உட்கார்ந்து இருக்கிற பேசஞ்சர் இல்ல, காலம்ன்ற ட்ரெயின் போறத அந்த ட்ரெயினை தாங்குற தண்டவாளம். கடந்ததும் இருப்பதும் வருவதும் உங்கள் மேல் சென்று கொண்டிருக்கிறது. இந்த ஒரே ஒரு ஷிஃப்ட் தாங்க வேணும். நீங்க அதுல உட்கார்ந்துட்டு போயிட்டு இல்ல, அது உங்க மேல போயிட்டு இருக்கு. நீங்கள் பயணி அல்ல, தண்டவாளம். மீண்டும் ஒரு முறை கதவை திற, காற்று வரட்டும். பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அருளும் சிறப்பு நீரலை சத்சங்கம்.